இதை விட வேறு உரமே வேண்டாம். நீங்கள் யூரியா, சூப்பர் பொட்டாஸ் எல்லாம் தேட வேண்டாம். மாட்டு சாணி 1 கிலோ, கோமியம் கிடச்சா கோமியம் வாங்கிக்கிங்க, இல்லைன்னா வாட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கோமியம் பெஸ்ட்டு. அது கூட நாட்டு சர்க்கரை இப்போது நான் சொன்ன அளவு 150 கிராம், கடலை மாவு நீங்கள் உள்ளே போட்டுக்கோங்க. அது ஒரு 100 கிராம் போட்டுட்டு கலக்கும்போது உங்களோட தோட்டத்து மண்ணே ஒரு கைப்பிடி சொல்லியிருக்கிறேன். தோட்டத்து மண் ஒரு கைப்பிடி கூட 50 மில்லி தயிர் சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் எதுக்குன்னா அப்போ தான் நொதித்தல் நடக்கும். ஒரு 4-5 பழத்தோல் போடுங்க, ஒன்றும் பெருசாக அளவில்லை அதுக்கு. இதுக்குன்னே தனியாக ஒரு குச்சி வச்சுக்கோங்க, கலக்குங்க. இப்போ இது உங்களுக்கு 3 நாளைக்கு வச்சுருக்கணும். மேலே வந்து எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு துணியை போட்டு மூடி வச்சுருங்க. 3ஆவது நாள் நீங்கள் திருப்பி எடுத்து திறந்துட்டு திருப்பி கலக்குங்க, கிளாக் வைஸ் கலக்குங்க. இது இந்த மாதிரி 7 நாளைக்கு கலக்குனா பெஸ்ட்டு. நீங்கள் 3ஆவது நாளே யூஸ் பண்ணலாம், தப்பில்லை. இதிலிருந்து வடிகட்டி எடுத்துங்க. இல்லை பூமியிலையும் ஊற்றலாம், மேலே ஸ்ப்ரே பண்ணி விடலாம். ஸோ 30 மில்லி 1 லிட்டர் தண்ணிக்குங்கிற அளவுக்குள்ள இதிலிருந்து ஜூஸ் எடுத்து ஸ்ப்ரே பண்ணுங்கள். மேக்ரோ நியூட்ரியன்ட், மைக்ரோ நியூட்ரியன்ட்டு, நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியா எல்லாமே இதில் உங்களுக்கு கிடச்சிடும்.